அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, என்னோட சகோதரர்களான பெற்றோர்களான உங்களோட அத்தனை பேர் கவலையும் என்னால் ஒன்றும் போக்க முடியாது. அப்படின்னாலும் நம்ம ஜோதிட கலையின் மூலமாக ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நான் என் மனசில் ஒரு ஆசை தோணிருக்கு. அது அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ராசி ரெண்டையும் மட்டும் தெரிவித்து உங்களுடைய ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி அல்லது 3 கேள்வி, அதுக்கு மேலே கேட்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது பயன்படணும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி கேட்டாக்க அதற்குண்டான பதிலை இந்த ஜோதிடத்துலேருந்து அவங்க ராசி, நீங்கள் பிறந்த வேலை, அதை வச்சு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லலாம் அப்படின்னு நான் அபிப்பிராயப்படுறேன். இந்த மாதிரி எனக்கு ஏன் தோணித்து அப்படின்னாக்கா, ஒரு வெயிலே நடந்து போகிறோம், இப்படியே கால் சுட்டுண்டே தான் இருக்கணுமா, இன்னும் எவ்வளோ தூரம் வெயில் போகிறோம் அப்படின்னு நினைக்கச்சே நம்ம மனசு என்ன பண்ணுறது, மிரண்டு போகிறது, ரொம்ப திண்டாடி போகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம். நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தான் தயாராக இருப்போம், சந்தோஷப்படுறதுக்கு தான் தயாராக இருப்போம். ஆனால் அந்த கஷ்டம் எவ்வளோ நாளைக்கு, அது எப்படி தவிர்த்துக்கலாம், அது நீங்கள் என்ன பண்ணலான்னு தெரிகிற போது நம்ம மனசு சமாதானமாகிறது. அந்த கஷ்டத்துலேருந்து விடுவிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறோம். அதனால் நம்ம இந்த உதவியை நம்ம சகோதரிகள் பண்ணால் என்ன, நமக்கு தெரிஞ்ச இந்த ஜோதிட கலையின் மூலம், நானாக சொல்ல போகிறதில்லை, நான் படித்த இந்த ஜோதிட கலையின் மூலம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ராசி இஷ்டம் இருந்தால் பேர் கொடுங்க, இல்லாட்டா பேர் கொடுக்கணுன்றது அவசியம் ஒன்றும் இல்லை. பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை, எல்லாம் அல்ல அந்த பகவானுடைய அனுகிரகமும் தேவை. சரிதானா?